ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி டுடேயான ஃப்ரைடே vlog தான். இந்த வீடியோ உங்களுக்கு டுமாரோ தான் கிடைக்கும், அது சாட்டர்டே கிடைக்கும். பார்க்கும்போது நேற்று வீடியோவோட தான் பார்த்துருக்கோம். நேற்று ஃப்ரைடே vlog பார்த்துருப்பீங்க. சுக்கிரஹோரையில் விளக்கு ஏற்றி முடிச்சு சாமி கும்பிட்டு 6:45க்கெலாம் சாமி கும்பிட்டு தீபத்தெலாம் காட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் குக்கிங் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6:45லேருந்து 8:30க்கெல்லாம் எல்லா 8:30 சொல்ல 8:00 எல்லா வேலையும் மோஸ்ட்லி முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எப்போவுமே குடத்துல தண்ணிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுகளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தண்ணி ஊற்றிட்டு குடிக்க தான் ஃபஸ்ட்டு தண்ணி எப்போயுமே ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அரிசிலாம் ஊற வச்சுட்டு பருப்பு ஊற வச்சுட்டு இன்றைக்கி சமையல் என்ன பண்ணலான்னா வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு முருங்கீரை பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் பண்ணிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருந்தேன்னா தண்ணி எடுத்து ஊற்றிட்டு என் சமைக்க தண்ணி தேவையில்லையா, அதனால் மார்னிங் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சமைக்க தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பருப்பு ஊற வச்சுட்டு சாம்பாருக்கு புளி ஊற வச்சுட்டு அப்புறம் அரிசி எடுத்துகிட்டு வந்து அரிசி ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிருச்சு. தண்ணி எடுத்து வச்சுட்டு உலைக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம குட்டீஸ்க்கு நம்ம லூனாக்கும் லியோக்கும் பால் பிஸ்கெட் வச்சுட்டா அவங்க எப்போ வந்தாலும் குடிச்சுப்பாங்க. கரெக்டாக மார்னிங் நான் எழுந்திரிச்சதும் அவங்களும் எழுந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கும் பால் வச்சுட்டேன் நான். இது நம்ம ஒரு வெள்ளை பூனை இருக்குல்ல, பெரிய பூனை பட்டு பையன், அவங்க பட்டு பையன் தான் நான் கூப்பிடுவேன் அவனை எப்பயுமே. அவன் எப்பவுமே வருவான். அவனுக்கும் வச்சுட்டு அவனும் எப்போவுமே 8:30க்கு வருவான். எப்பவுமே வெளியே தான் இருப்பான். அவன் இங்கே தான் பிறந்து வளர்ந்தவன். அதனால் பெருசானதுக்கப்புறம் சார் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் 8:30 தான் வருவார். வந்து பாலை குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே வீட்டில் இருந்துட்டு திருப்பி இங்கே கிளம்பிடுவான். சரி, ஓகே, நம்ம உலைய வச்சாச்சு. சைடு பை சைடு நம்ம மற்ற வேலையும் பார்ப்போம். சாம்பாருக்கு புளி ஊற வச்சாச்சு. சுடு தண்ணி தான் நான் ஊற வைப்பேன், அப்போ தான் சீக்கிரமாக ஊறுன்ட்டு. சுடு தண்ணி நான் எப்போயுமே குடிப்போம் ரெகுலராக. தண்ணி காலைல ஏஞ்சிதும் வெறும் வயிற்றில் தண்ணி குடிப்பேன், சுடு தண்ணி தான் குடிப்பேன். கொஞ்சம் ரொம்ப சூடானதுனால கொஞ்சம் வெதுன்னு குடிக்கலான்ட்டு இந்த வெயிலுக்கு சாதாரணமாக சில்லுன்னு குடித்தாலே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுது, தாங்க முடியல. அதனால் பொறுமையாக கொஞ்சம் வெதுன்னு ஆறினதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிக்கலான்ட்டு அப்படியே எடுத்து மொண்டு வச்சிட்டேன் ஆறட்டும்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் அப்புறம் மாவு வீட்டில் அரைச்சி வச்சது இருந்துச்சு. சரி, இட்லி சுட்டுடலாம், இட்லி சாம்பார் வச்சுட்டு கொடுத்துடலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மாவு அப்புறம் காய்கறிங்க தக்காளி அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருந்தேன். சைடு பை சைடு விளக்கும் ஏற்றி இருந்ததுனால விளக்கெல்லாம் பற்றிட்டு போதா இல்லை அதையும் பார்க்கணும் இல்லையா, சாமி விளக்கிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதையும் சைடு பை சைடு பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் டிவியில் சாமி பாட்டு போயிட்டு இருந்துச்சு. சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பருப்பு கழுவிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். பருப்பு ஒரு பக்கம் போட்டுடலாம், ஒரு பக்கம் ஒலை கொச்சிட்ருக்கு இல்லையா, அதனால் பருப்பு போட்டுடலான்னு பருப்பு கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் பருப்பு கழுவி அடுப்பில் வச்சுட்டு மஞ்சத்தூள் தக்காளி பூண்டு உரித்து போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் வெண்டைக்காய் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தனியாக அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் தனியாக தாளிப்பேன். எப்போ பருப்புலேயே வெங்காயத்தை போட மாட்டேன், ஒரு மாதிரியாக வாசனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு பருப்பு போட்டுடலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி நறுக்கிட்டு தக்காளியும் போட்டுடலாம்.
சைட் பை சைடாக அதையும் பார்த்துட்ருந்தேன். ஸ்டவ்வு பண்ணிட்டு இருந்துச்சு. சாமி கும்பிட்டது பெரிய திருப்தியாக இருந்துச்சுங்க. அந்த சாமி பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது இன்னும் நிம்மதியாக இருந்துச்சு. பூண்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு. அதுவும் நான் மலை பூண்டு தான் பருப்புக்கு போடுவேன். உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு, பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு, கீரைக்கெல்லாம் மலை பூண்டு தான் யூஸ் பண்ணுறது. ரசத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்குலாம் நாட்டு பூண்டு வச்சு, ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கையில் உரிச்சிட்டு கை வலிக்குதுன்ட்டு நாட்டு பூண்டு வாங்கி அது ஒரு 1/2 கிலோ இது ஒரு 1/2 கிலோ வாங்கி 1 மந்த்துக்கு அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறது. பூண்டு வந்து உரித்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த டைம் தானே, என்றைக்கோ ஒரு நாள், வாரத்துக்கு 1 நாள் 2 நாளைக்கு இது கீரை சாம்பார் தான் வைப்போம். ஒரு 10 பல் பூண்டு உரிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகிட போகுது சொல்லிட்டு அப்போவே உரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் தனியாலாம் உரித்து வைக்கலாம். சப்போஸ் நம்ம சாம்பார் செய்யலைன்னா என்ன பண்ணுறது, இங்கே ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு ரெகுலராக அதே ஐடியா பண்ணி பண்ணுறது கிடையாது. என்னென்னக்கு என்னென்னக்கு எப்போ தோண்டும் அவர் பிளான் பண்ணி மறுநாள் பிளான் பண்ணிக்கிறது. இல்லைன்னா நான் முன்னாடி பிளான் அந்த வரைக்கும் பண்ண மாட்டேன். எப்பவும் மறுநாள் காலையில் தான் பிளானே பண்ணுவேன். சமைக்கும் போது பிளான் பண்ணுறது, முன்னாலே பிளான் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். பட்டு சில சமயம் தோணும் இல்லையா, சரி இதை ஈஸியாக பண்ணிக்கலாம், இதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பூண்டு உரிச்சிட்டு சைட் பை சைடாக ஒன்றா உரித்து அப்படியே பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே போட்டுட்டேன். அதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. குக்கர் வந்து விசிலே அடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கள். நானும் அந்த கேஸ் கட்டை எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் முள்ளை வந்து அது அந்த கேஸு விசில் அடிக்கிற இடத்துலையும் சரி பண்ணி பார்த்துட்டேன். ஏன் விசில் அடிக்கிறதுனே தெரியல. விசில் அடிக்காததுனால பருப்பு எங்கே அடி பிடிச்சிருமோன்னு அது வேறு இருக்குது. பருப்பு வெந்ததுன்னு கூட தெரியாமல் யோசனையாக இருக்குது. பருப்பு வேக போட்டாச்சு. ஒலையும் கொச்சிருச்சு. சரி அரிசி கழுவிட்டு ஒலையில் சாப்பாடு அரிசி போட்டுடலான்ட்டு அரிசி போட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சதுனால சமையலும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. எனக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே காலைல சீக்கிரம் எழுந்துக்கிறது நல்ல விஷயந்தான் போல். எல்லா விஷயம் சீக்கிரம், அதாவது சமையலில் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் டென்ஷனே இல்லாமல் நம்ம பண்ணலாம். அதுக்கு நமக்கு நிறைய டைமே கிடைக்கும் அப்படின்னு சரி சமையல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன வேலை அப்படிலாம் இருக்கு இல்லையா. எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தூங்க முடியும், ரெஸ்ட் எடுக்கலாம். பட்டு தூங்கிட்டு அதுவே ஒரு பழக்கமாகிடும் இல்லையா. நான் பகலில் தூங்குறது கிடையாது. ஏன்னா அது ரெகுலராக அதுவும் ஒரு வேலையாக நமக்கு வந்துடும். எப்படி காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறது ரெகுலராக நமக்கு முழிப்பு வந்துடுமோ, பகலில் தூங்கினா அதுவும் நமக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த தூக்கம் வந்துடும். அந்த லேசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் நான் தூங்க மாட்டேன். அரிசி போட்டாச்சா, போட்டுட்டு நம்ம முருங்கீரை நம்ம பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கீரையெல்லாம் அலசி எடுத்து வடிகட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு கத்திரிக்காயெலாம் நறுக்கி வச்சுட்டேன். முருங்கைக்காயும் கழுவி வச்சாச்சு. வெண்டைக்காய் சாம்பார்ன்றதுனால வெண்டைக்காவை எடுத்து தனியாக அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது. ஆனால் மற்றவங்கள மாதிரி என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது மோட்டிவேட்டாக பேசலாம். நமக்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. நம்ம ஒரு மோட்டிவேட்டாக எப்படி பேசுகிறது? இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக பேசணும் ஏதாச்சும். ஏன்னா எனக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவை. என்ன நான் யார்கிட்டேயும் அந்தளவுக்கு பேச மாட்டேன். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன்.
நிறைய பேசணும். ஆனால் அது தப்பாயிடுமோ, நம்ம ஒரு விஷயம் சொல்ல போய் அதை அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி எதுக்குன்னு பேசுனது நான் மோஸ்ட்லி யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது. இப்போ நம்ம தான் சொன்னோம் அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து வைப்பாங்க. இப்படி நம்ம பேசுறதே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இல்லையா? அதனால் மோஸ்ட்லி நான் அந்தளவுக்கு யார்கிட்டேயும் பேச மாட்டேன். அளவோடு பேசுவேன் எதுவாக இருந்தாலும். இதனாலேயும் சைலண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லாமல் போயிட்டாங்களோன்னு தோணுது. எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே நான் வேலையை பார்ப்பேன். ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்ருக்கும், எதனா மண்டைக்குள்ளே யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்படி தான் இந்த வேலை கரெக்டாக முடியுதுன்னு தெரியாது. இப்படி யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா? வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு யோசனையும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணியிருக்கீங்களா? சரி பை அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் பாத்திரமும் வைக்காமல் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. மோஸ்ட்லி சீக்கிரமாக எழுந்திச்சி ஒரே பாத்திரத்தில் சமைச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு கடாய் எடுக்கிறோன்னா அதுலேயே பொரியல் தாளித்து எடுத்துடலாம், சாம்பார் வச்சிடலாம். கடைசி வரைக்கும் அதுலேயே முடிச்சுட்டு நமக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலை ரொம்ப மிச்சமாகுதுங்க. ஏன்னா நமக்கு டைமும் ஸ்பெண்ட் அதிகமாக இருக்கா, சரி அதுலேயே ஒர்க்கு முடிச்சதால பாத்திரம் தேய்க்கிற வேலையும் பெருசாக இருக்கிறது கிடையாது. நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணேன். நான் வாய்ஸ் ரெடி பண்ணும்போது தான் இந்த பசங்க டிவியை போட்டு சவுண்டை வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? எப்போ தான் இந்த வாய்ஸ் எடிட் பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வாய்ஸ் போயிட்டுருக்கு. சாரி, வீடியோ டிவி போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இதுக்கு எப்போ ஃப்ரீயாக நைட்டு பண்ணலான்னு பார்த்து நைட்டு தூக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியும் சமைக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். எனக்கு சமைக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரொம்ப வகை வகையாக சமைக்கணும். ஏன்னா எந்த நேரமும் அந்த சமையல் கட்டில் நின்றுட்டு காலை வலிக்க நிற்க முடியும். சில பேருக்கு சமைக்கிறதுலே ரொம்ப பெரிய விருப்பப்பட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணுவாங்க. நமக்கு பசிக்கு சமைக்கிறோமா, பசிக்கு சாப்பிட்றோமா அப்படின்னு என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியா. ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்றது, ரொம்ப பிடிச்சது செஞ்சு சாப்பிட்றது இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். எப்பவுமே நான் பசிக்கு அளவோடு சாப்பிட்றது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் எப்பவுமே என்னோடய லைஃப்பில் நான் ரெகுலராக வச்சுருப்பேன் பசிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா பேசணுன்னா சொல்லுங்கள். எனக்கு என்ன கண்டென்ட்டு பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது இருந்துச்சுன்னா ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.
சாம்பார் தாளித்து சாப்பாடு வடித்தாச்சு. கீரையும் பொரித்து எடுத்துட்டேன். கீரைக்கு தேங்காய் போடலான்ட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு போட்டிருக்கேன். அப்படியே முருங்கைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் சைட் பை சைடு வந்து அடுப்பையும் தொடச்சி விட்டுருந்தேன். ஏன்னா அப்பப்போ செஞ்சிருச்சுன்னா மொத்தமாக தேய்ச்சி கழுவுறதுக்கு பதிலாக நம்ம சைட் பை சைடு தொடச்சி விட்டுட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு அடுப்பு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, சமைச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தொடச்ச மாதிரியே இருக்கும், நம்ம சமைச்ச மாதிரியே இருக்காது. சரி, பருப்புக்கு வந்து கரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சாம்பார் புளி தண்ணி கொதிச்சிதுன்னா எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். அப்புறம் இட்லி ஊற்றணும். சாம்பார் கொதிச்சதும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஆமாம், சைடில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு சைடு பண்ணிவிட்டு பொரியலும் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கிச்சன் மேக் ஓவர் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஆமாம், கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிவிட்டு, ஏன்னா டைல்ஸ்லாம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக கொடுக்கணும். கிச்சனே டல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சில திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அதுக்கான டைமிங் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனி வர வீடியோஸ் எப்படியாச்சும் நான் நல்லபடியாக போடணும். அதுக்கு என்ன ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன் நான். எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.